எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரையுமே தமிழன் மோட்டோ சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓல்டு மாடலாக இருக்கக்கூடிய கேலிபர் 115 அந்த மாடலில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டி வந்து அடைச்சி ஓடுது அப்படின்ற கம்ப்ளைண்ட்டு. ஸோ ப்ரீவியஸாக வந்து ஒரு 2-3 மெக்கானிக்ஸ் கிட்ட வந்து கொண்டு போயிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே கார்பரேட்டரை கழட்டி க்ளீன் பண்ணி போட்டுட்டு திரும்ப வந்து ஏற்றி விட்டுருக்காங்க. அது வந்து அப்போதைக்கு நல்லா ஓடி இருந்திருக்கு. திரும்ப வந்து ஒரு 2 to 3 டேஸ்க்கு அப்புறமா அதே கம்ப்ளைண்ட் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ என்னென்னு செக் பண்ணி பார்க்கும்போது தான் நாங்கள் என்ன பண்ணோம்னா, டேங்க் ஃபுல்லாக ரஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத வந்து ஐடென்டிஃபை பண்ணோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு டேங்கை வந்து ஃபுல்லாக பெட்ரோல் எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேங்கை வந்து ரிமூவ் பண்ணலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்தோம். ஸோ ஃபுல் டேங்க்கையுமே வந்து எம்டி பண்ணிவிட்டு அது மேலே இருக்கக்கூடிய டேங்க் கவரையும் ரிமூவ் பண்ணிவிட்டு டேங்க்கையே வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சேஸில் வந்து தனியாக கழட்டி எடுத்துட்டோம். கீழே வந்து சின்னதாக வந்து ஒரு ஒயர் கிளிப்பிங் வரும், நம்ம ஃப்ளோட்டுக்கு வரக்கூடிய ஒயர் அது. ஸோ அதையும் ரிமூவ் பண்ணிவிட்டு டேங்கை கழட்டி தனியாக எடுத்தாச்சு. ஸோ இப்போ இந்த டேங்க்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பாட்டம் சைடு திருப்பினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 இது கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து ஃபியூயல் காக்கு அண்டு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டுக்கான பீஸு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஃபியூயல் காக்கை வந்து ரிமூவ் பண்ணுறோம். எப்போவுமே இந்த மாதிரி ஒரு ரஸ்டிங் கம்ப்ளைண்ட் அட்டன் பண்ணோம் அப்படின்னா, அந்த ரஸ்டிங் கம்ப்ளைண்ட்டினுடைய கண்டினியூஷன் பார்த்து எல்லாத்தையுமே வந்து நம்ம க்ளீன் பண்ணணும். ஸோ அந்த வழியில் வந்து பார்க்குறப்ப நம்ம இந்த ஃபியூயல் காக்கையும் வந்து ஃபுல்லாக கழட்டி க்ளீன் பண்ணி போட்டு தான் திரும்ப வந்து நீங்கள் அசம்பிள் பண்ணணும். ஏன்னா இப்போ இந்த ரஸ்ட்டு வந்து இது வழியாகவும் உள்ளே வந்து நிறையா வந்து போயிருக்கும். அப்படி போயிருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து பெட்ரோல் ஹோஸ் டியூப் வழியாக கார்பரேட்டருக்கும் வந்து அந்த ரஸ்ட்டு போய் ஏறி தான் நமக்கு வந்து ஐடியல் ஜெட்டோ மெயின் ஜெட்டோ அடைச்சி அந்த கம்ப்ளைண்ட் வந்திருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த ஃப்ளோட் இருக்கக்கூடிய பீஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதோட 4 போல்ட்டையும் வந்து ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ளோட்டை வந்து வெளியில் எடுத்துடலாம். ஸோ இப்போ ஓவராலாக வந்து இந்த டேங்கோட பாட்டம் பீஸில் இருக்கக்கூடிய ஃப்ளோட்டையும் நம்ம எடுத்தாச்சு. அண்ட் அதே மாதிரி வந்து இதில் வரக்கூடிய ஃபியூயல் காக்கையும் எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, எந்தளவுக்கு தூரி இருக்குதுன்னு நான் சும்மா என்னோடய விரலை வச்சு காட்டுறேன் பாருங்கள். ஒரு தேய்ச்சிட்டு இங்கே பாருங்கள், என் கையில் பாருங்கள் எவ்வளோ ரஸ்டிங் பார்ட்டிகல்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை க்ளீன் பண்ணுறதுக்கு நிறையா மெத்தட்ஸ் இருக்குது. நம்ம இப்போ ஃபாலோ பண்ணுறது ஒரு சிம்பிளான மெத்தடு. அதுக்கு வந்து 2 பொருள் தேவை. ஒன்று வந்து பேக்கிங் சோடா அண்டு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிந்தட்டிக் வினிகர். ஸோ இந்த பேக்கிங் சோடா வந்து லோக்கலில் இருக்கக்கூடிய மளிகை கடையில் கேட்டிங்கன்னா கூட கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த சிந்தட்டிக் வினிகர்ஸும் வந்து இப்போ மோஸ்ட்லி வந்து நிறையா கடைகளில் கிடைக்கிது. இப்போ எடுத்த உடனே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த சிந்தட்டிக் வினிகரில் ஒரு 1/2 லிட்டர் பக்கத்தில் நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, டேங்க்குள்ளே வந்து ஃபுல்லாக வந்து ஊற்றிடுறோம். இதில் ஊற்றுறதுக்கு முன்னாடி பாட்டமில் இருக்கக்கூடிய அந்த ஹோலை வந்து நீங்கள் ஒரு சின்னதாக அலுமினியம் ஃபாயில் மாதிரி ஒரு பீஸை வச்சு அடைச்சிட்டிங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும். ஒரு வேளை அடைக்காமல் இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஊற்றக்கூடிய வினிகர்லாம் பாட்டமில் இருக்கக்கூடிய ஹோல் வழியாக கீழே போய்டும். ஸோ அது போகாத மாதிரியான பொசிஷனில் டேங்கை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா பாட்டம் அடைச்சிட்டு வினிகரை ஊற்றி வச்சுருங்க. இப்போ ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம ஊற வச்சுட்டோம். ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா 1 டேக்கு அப்புறமா எடுத்து உள்ளே இருக்கக்கூடிய வினிகர் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கொட்டுனீங்க அப்படின்னா, அந்த டேங்க்கில் இருக்கக்கூடிய ரஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையுமே அந்த வினிகர் வந்து ஃபுல்லாக அரித்து எடுத்து அதை வந்து வெளியில் கொட்டும்போது உங்களுக்கு இந்த மாதிரி வரும். அண்ட் இப்போ வந்து நம்ம வந்து ஆக்சுவலாக வெறும் பியூர் வினிகர் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம், சிந்தட்டிக் வினிகர் மட்டும். இன்னும் சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த வினிகரை வந்து கொஞ்சத்தை ஊற்றிட்டு ரிமைனிங்க்கு வந்து டிஸ்டில்டு வாட்டர் வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணி அதை ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கொட்டுறாங்க. பட் நம்ம வந்து வெறும் பியூர் வினிகர் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாங்கி வச்சுருந்த அந்த பேக்கிங் சோடா. ஸோ இதை வந்து டெக்னிக்கலாக வந்து சோடியம் பைகார்பனேட் அப்படின்னு சொல்லுவாங்க. NaHCO3 நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. ஸோ அந்த பேக்கிங் சோடாவை எடுத்து நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளே கொட்டினீங்க அப்படின்னா, இது என்ன பண்ணுன்னா, அந்த ஆல்ரெடி ஊற்றியிருந்த வினிகரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்ரஸ் பண்ணும். ஸோ இதில் வந்து நீங்கள் வினிகரை வந்து டச் பண்ணுற மாதிரி ஊற்றுனீங்கன்னா என்ன ஆகும், இப்போ நான் சும்மா ஒரு சின்னதாக ஒரு டெமோ காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ இதுதான் அந்த பேக்கிங் சோடா. நம்ம டெமான்ஸ்ட்ரேஷன் பார்க்குறதுக்காக கொஞ்சம் வெளியில் வந்து கொட்டியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ லைட்டாக நான் வந்து வினிகர் வந்து ஊற்றி காட்டுறேன் பாருங்கள், ரியாக்ஷன் வந்து எப்படி நடக்குது அப்படின்றத பார்க்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ இப்போ இந்த வினிகரை வந்து அதில் லைட்டாக நான் கொஞ்சோண்டு ஊற்றி காட்டுறேன். ப்ரீவியஸாக இருந்ததையும் நான் வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பிஃபோர் ஊற்றுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்றத அதையும் நான் அட்டாச் பண்ணுறேன் இந்த வீடியோலேயே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த வினிகர் ஊற்றினோடனே பாருங்கள் அப்படியே நுரையாக பொங்குது பாருங்கள். ஸோ இப்படி ஃபுல்லாக பொங்கி அது ஃபுல்லாக இதானதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு ப்ரஷ் வச்சு லைட்டாக அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பார்த்தோன்னா இந்த மாதிரி இருந்தது, இந்த மாதிரி வந்து மாறி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சும்மா ஊற்றிட்டு உடனே தேய்ச்சி எடுத்தது. நம்ம வந்து ஒரு நாள் ஊற வச்சு அதுக்கப்புறமா வந்து இந்த ப்ராசஸை பண்ணுறப்ப ரிசல்ட்ஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பேக்கிங் சோடாவை வந்து டேங்குக்குள்ளே கொட்டி மறுபடியும் இருந்த எக்ஸஸ் வினிகரை ஊற்றி அதை வந்து ஃபுல்லாக ஒரு தடவை ஷேக் பண்ணிவிட்டு நமக்கு இருந்த அந்த மொத்த ரஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையுமே வந்து அரிச்சு எடுத்து அந்த வினிகர் மிக்ஸோடு சேர்த்து நம்ம வந்து வெளியில் வந்து எடுத்துடுறோம்.
ஸோ செகண்ட் டைம் வந்து க்ளீன் பண்ணப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எதுவும் வரல. நம்ம உள்ளே ஊற்றின வினிகர் அண்ட் பேக்கிங் சோடா மிக்ஸு மட்டும் நமக்கு அப்படியே வந்து வெளியில் வந்து ட்ரேயில் வந்துருச்சு. அண்டு இதில் தேர்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து லைட்டாக டீசல் ஊற்றி டீசலை வச்சு ஒரு தடவை வந்து ஃபுல்லாக அலசி அதுக்கப்புறம் மறுபடியும் அதையும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பாட்டம்ஸ் இருக்கக்கூடிய ஹோல்ஸ் வழியாக அந்த டீசல் வந்து பீஸை வந்து எடுத்துடுறோம். ஸோ இப்போ ஓவராலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உள்ளே இருந்த ரஸ்ட் பார்ட்டிகல்ஸை ஒரு 80% வரைக்கும் நம்ம ஃபுல்லாகவே என்ன பண்ணுறோம் அப்படின்னா வெளியில் வந்து எடுத்துட்டோம். ஸோ அந்த கசடு வேஸ்ட்டை தான் வந்து இப்போ நீங்கள் கீழே பார்த்துட்ருக்கீங்க ரெட் கலர் ட்ரேயில். ஸோ இவ்வளோ ரஸ்ட் அண்ட் இவ்வளோ பார்ட்டிகல்ஸ் வந்து டேங்குக்குள்ளே தேங்கி இருந்துச்சு அப்படின்னா அப்போ வண்டி அடைச்சடைச்சு தானே ஓட ஆரம்பிக்கும். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய சின்ன மைனூட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட அந்த ஃபியூயல் காக்கில் இருக்கக்கூடிய போரஸ் வழியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி கார்பரேட்டருக்கு போய் நமக்கு அடைப்பை ஏற்படுத்தும். ஸோ அதனால் வந்து நம்ம கார்பரேட்டர் அப்போதைக்கு க்ளீன் பண்ணி போட்ட உடனே திரும்ப அடுத்த பார்ட்டிகல் வந்து அடைக்கிற வரைக்கும் அந்த எடுக்கக்கூடிய டைமில் உங்களுக்கு வண்டி வந்து நல்லா ஓடும். ஒரு 2 நாள் 3 நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா திரும்ப வந்து நமக்கு அடைச்சடைச்சு ஓடும். காரணம் வந்து அதுக்குள்ளே இங்கே இருக்கக்கூடிய ரஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அங்கே போய் அடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த கம்ப்ளைண்ட்டை வந்து சால்வ் பண்ணுறதுக்காக தான் இப்போ நம்ம வந்து டேங்கை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து டேங்கை வந்து ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்து இன்னும் ஒரே ஒரு ப்ராசஸ் இருக்குது. டீசல் ஊற்றி க்ளீன் பண்ணதுக்கப்புறமா அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வாட்டர் வாஷ். ஸோ லாஸ்ட்டாக வந்து ஹை ப்ரெஷர் ஜெட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து உள்ளுக்குள்ளே வந்து வாட்டரை ஸ்ப்ளாஷ் பண்ணி நம்ம வந்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த ரஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து மிதந்து வந்து அங்கங்கே ஒட்டி இருக்கிறது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வெளியில் எடுக்கணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஜஸ்ட்டு இப்போதைக்கு சும்மா ஒரு ரூபா கிளினிக் ப்ளஸ் ஷாம்புவை வந்து உள்ளுக்குள்ளே ஃபில் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த ஹை ப்ரெஷர் ஜெட்டு இது ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சுன்னா தான் இது பெட்டரான ஒரு ரிசல்ட்ஸை வந்து கொடுக்கும். ஸோ ப்ரெஷர் கம்மியாக இருந்தது அப்படின்னா வந்து அதில் ரிசல்ட்ஸ் வந்து அந்தளவுக்கு இருக்காது. ஸோ கம்ப்ரஸரில் இருக்கக்கூடிய வாட்டர் வாஷ் மிஷினை வந்து யூஸ் பண்ணோம்னா பெட்டரான ரிசல்ட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து உள்ளே இருக்கக்கூடிய ரஸ்ட் எல்லாத்தையுமே அந்த சோப்பு நுரையோடு சேர்த்து வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த நுரையிலே பாருங்கள் இந்த கார்னரில் வந்து ஒரு எல்லோயிஷாக இருக்குது பாருங்கள். அது ஃபுல்லாகவே இந்த ரஸ்ட் பார்ட்டிகல்ஸினுடைய ஆதிக்கம் தான். அதை தான் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு தடவை க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா டேங்க் வந்து நல்லாவே க்ளீன் ஆகிடும். ஸோ ஓவராலாக வந்து நம்ம வந்து இந்த டேங்க் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ உள்ளே இருக்கக்கூடிய ரஸ்ட் பார்ட்டிகல்ஸையும் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ எப்படி நம்ம வண்டியில் இந்த பிஎஸ் எல்லாம் கலட்டினோமோ அதை அப்படியே வந்து திரும்ப எடுத்து அசம்பிள் பண்ணிட்டோம்னா நம்மளோட ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அண்ட் அதுக்கு முன்னாடி ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இதில் இருக்கக்கூடிய ஃபியூயல் காக்கையும் க்ளீன் பண்ணணும், கார்பரேட்டரையும் க்ளீன் பண்ணணும். கார்பரேட்டர் க்ளீன் பண்ணதை பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கிறதுனால நம்ம வந்து அந்த போர்ஷனை வந்து இதில் கவர் பண்ணலை. பட் இதில் ஃபியூயல் காக்கை மட்டும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ ரஸ்ட் ஏறி இருக்குது பாருங்கள். இதில் கீழே வந்து கொட்டியிருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா துரு தான். ஸோ இந்த அளவுக்கு வந்து ரஸ்ட் ஏறி இருக்குது இங்கே பாருங்கள். ஸோ இது எல்லாத்தையுமே இப்போ நீங்கள் வந்து க்ளீன் பண்ணணும். நாங்கள் சிம்பிளாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா டீசலை வச்சு க்ளீன் பண்ணிட்டோம். ஒருவேளை நீங்கள் ரஸ்ட் கிளீனர் வச்சு க்ளீன் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் பெட்டரான ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நாங்கள் டீசலை வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு ப்ரஷ் வச்சு நல்லா தேய்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் கழட்டி இருக்கக்கூடிய ஓரிங் நல்லா இருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணிவிட்டு அதில் கழட்டின ஃபில்டரையும் ஓரிங்கையும் க்ளீன் பண்ணி திரும்ப வந்து நம்ம கரெக்டான பொசிஷனில் வச்சு அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னாலே வந்து ஓரளவு போதுமானது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கார்பரேட்டரையும் க்ளீன் பண்ணிடணும். ஸோ இது எல்லாத்தையுமே பண்ணிவிட்டு திரும்ப வந்து பைக்கில் ஏற்றிட்டோம் அப்படின்னா பைக் வந்து நல்லா ஓடும். உங்களுக்கு வந்து அந்த அடைப்பு பிரச்சனை வந்து இருக்காது. ஒருவேளை டேங்க் துருவாக இருக்கிறதுனால இந்த கம்ப்ளைண்ட் வந்திருந்தா. அண்ட் இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக்கு, ஷேரு, கமெண்ட்டு எல்எஸ்சி தட்டி விடுங்க. அண்ட் மேற்கொண்டு இதே மாதிரியான ஆட்டோமோட்டிவ் கண்டென்ட்ஸுக்கு எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஒன்ஸ் அகைன். தேங்க்யூ.